பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு இதுவா முக்கியம். நீங்க வந்து நின்னு என்ன ஆசீர்வாதம் பண்றதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப கூட அந்த ஃபங்க்ஷன் நடக்குமோ என்னமோன்னு எனக்கு தெரியலன்னு எனக்கு நினைச்சாலே பதட்டமா இருக்கு. ஆனா நீங்க இப்போ இத கொண்டு வந்து கொடுத்தது இது நடந்துரும்னு கடவுளே என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்குன்னு. அப்படியெல்லாம் பேசாதம்மா. நாங்க வரலைனாலும் எங்க மனசு இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கோம். உனக்காக நாங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருப்போம். எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்குமா? அண்ணன், உன் வாயால நல்லது நடக்கும்னு சொல்ற. நீ இல்லாம நல்லது எப்படி நடக்கும்? 1000 இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அவ பிறந்த வீட்டு சொந்தம் வந்து ஒரு நல்ல காரியத்துல கூட நிக்கிறது தானே சந்தோஷமான விஷயமே. எனக்கு உங்களை விட்டா வேற யாருன்னு இருக்கா? நீங்களும் வரமாட்டேன்னு இப்படி சொல்லிட்டு போறேங்கிறீங்களே. எதுக்கு மல்லி இவ்ளோ பேசுற? உனக்கு தான் உன் பெரியம்மா இருக்காங்களே. உன் புகுந்த வீடு மாதிரி இல்லைன்னாலும் அவங்க ஏதோ பிசினஸ் பண்றேன் அது இதுன்னு பில்டப் கொடுக்க போய் தானே அவங்கள வீட்டுல சேர்த்துக்கிட்டீங்க. எங்க நிலைமை என்ன அப்படியா? அன்னாடங்காட்சியா தானே இருக்கும். எங்களை ரோட்ல நிக்க வச்சுதான் துரத்துவீங்க. அன்னைக்கு வந்து நின்னா விளக்கு மாத்தாலே அடிச்சு துரத்துனாலும் துரத்துவீங்க. ஏ நாகு, என்ன பேசுற நீ? அவளே பாவம் நொந்து போயிருக்கா. அவ சூழ்நிலை தெரியாம நீயும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நொந்து போய் நிக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி யாரும் எந்த லாபத்தையும் அடைஞ்சிட முடியாது. முதல்ல நீ வாய மூடு. அதெல்லாம் அவன் நல்ல சூழ்நிலையில தான் இருக்கா. நாம தான் பக்கத்து போய் நிக்கிறோம். அவளுக்கு இறக்கப்படுற நிலைமையில ஆண்டவன் நம்மள ஒண்ணும் வைக்கலையே. தேவையில்லாம பேசாத. இது அவட்ட கொடு. மா, இதை வாங்கிக்கமா. இந்தா, எவ்வளவு நேரம் தான் நான் வச்சுக்கிறது? புடி. முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இரு. எந்த குறையும் இல்லாம மகராசியா இருப்ப. இந்தா. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். நாங்க வரோமா? வாங்க. போலாம்ப்பா. போங்கண்ணே. பாத்தியா ரஞ்சி, தன்மான பிரபு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டாராம். ஆனா தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீர்சனத்தை எல்லாம் சிறப்பா செஞ்சுட்டு போயிடுவாராம். தட்ட பாரு. 4 பழம் வச்சு கொடுத்தா சீருன்னு எந்த ஊர்ல சொல்றாங்க? அப்படி என்ன சீர்தான் செஞ்சிருக்காங்கன்னு பாப்போமே. மாப்பிளைக்கு வேஷ்டி அது. ஏ ராஜிமா, போயும் இதையா மாமா கட்டுவாரு? இதெல்லாம் நம்ம வீட்டு வாட்ச்மேனுக்கு கூட நம்ம வாங்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு சீருன்னு வெக்கமே இல்லாம அதை வேற கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த ரோஷக்கார அண்ணன். இத ரோட்ல போறவங்க கிட்ட தானம் கொடுத்துட்டு வராம இவ்வளவு வெக்கமே இல்லாம தூக்கிட்டு வந்து உள்ள வச்சிருக்கா பாரு. கன்றாவி கன்றாவி. ஆமா, இது எவ்வளவு தேரும்? சும்மா கொடுத்தா கூட இதை எவனும் வாங்க மாட்டான். என்ன ஒரு 300-400 ரூபாய் இருக்கும், அவ்வளவுதான். அப்போ நாம இத வச்சு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா செய்யக்கூடாது? என்ன செய்ய போற? ஒரு ஐடியா. ஏன் மாப் போட போறியா? ராஜிமா, அதெல்லாம் இல்ல. வேஷ்டிய கிழிச்சு உள்ள போட போறேன்.
அவ்வளவுதான். வேற லெவல். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏய், இப்ப என்னடி காரியம் பண்ணாங்க? எங்க அண்ணன் எவ்வளவு ஆசையா தாலி பறிக்கிற ஃபங்க்ஷனுக்கு சீர் செஞ்சுட்டு போனாரு. அத போய் அழுக்கு தண்ணியில போட்டிருக்க. உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? உன்ன ஏய், என்னடி ஏன் முன்னாடி அவ கழுத்தை நெரிக்க வர? சவுண்ட வேற ஏத்தி பேசுற. அவ தப்பு பண்ணிருக்கா, அத கேளுங்க. நான் சும்மால அவகிட்ட சண்டைக்கு போல. என்னடி நியாயம் பேசுறியா? நியாயம் ஏன்? உங்க அண்ணி தான் பெருசா ரூல்ஸ் பேசுவாளே. தாலி பிரிக்கிறதுனா என்னன்னு தெரியாதா அவளுக்கு? உன்ன மாதிரி அண்ணன் காவடி தானே அவளும். 200-300 பேராத வேஷ்டி சட்டைய உன் ரோஷக்கார அண்ணன் வாசல்ல நின்னு அப்படி குடுத்துட்டு போயிருக்கான். என் தம்பி இத கட்டிடுவானா? இதுக்கு பேர் என்னடி? என்ன சொன்ன? சீரு. சீராடி இது? சீருனா என்னன்னு தெரியுமா உனக்கு? இத நாங்க இன்னும் வீட்டை விட்டு தூக்கி போடாம இருக்கோம்னு நினைச்சு பேசாம சந்தோஷப்பட்டுக்கோ. சவுண்ட் விடுற அப்படியே அடிச்சன்னு வச்சுக்கோ உன்னை. அது 200 ரூபாவோ இல்ல 300 ரூபாவோ எங்க அண்ணன் அவர் சக்திக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு. அது எனக்கு பெருசுதான். இங்க பாரு, தாலி பிரிச்சு கோக்கறதுனா என்னன்னு பேசிக்காவாவது அறிவு இருக்கா உனக்கு? இல்ல உன் குடும்பத்துக்காவது இருக்கா? மஞ்ச கயிறை கழட்டிட்டு தங்கத்துல தாலி செயின் போடணும். அதுதான் ஃபங்க்ஷனே. குண்டுமணி தங்கத்தை கண்ல காட்ட வக்கு இல்லாதவங்களுக்கு ரோஷம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது இல்ல? நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல உங்க அண்ணன் என்னத்தை கிழிச்சிட போறான்னு நானும் பார்க்க தானே போறேன். எங்க அண்ணனுக்கு தங்கத்துல போடுறதுக்கு இப்ப வசதி இல்லதாங்க. அதுக்காக அவர் வாங்கிட்டு வந்ததை இவ கிழிச்சு போடுவா. நான் ஏன்னு கேட்க கூடாதா? ஏய் மல்லி, எங்க மாமா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டாரு. இந்த மாதிரி துணிய நாங்க வீடு துடைக்க தான் யூஸ் பண்ணுவோம். அதான் அங்க போட்டேன். ரஞ்சிதா, நீ பேசுறத நிறுத்து. எனக்கு இப்ப வர்ற கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவ? ஏதோ பெரிய இவ மாதிரி சொன்ன. நீங்க என்னதான் பண்ணாலும் இது ஏன் வீடுதான், நான் இங்கதான் இருப்பேன் அப்படி இப்படி டயலாக்லாம் சொன்ன. டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன. இப்படிலாம் நாங்க செய்யதான் செய்வோம். உன்னால முடிஞ்சத பாத்து கொடி போடி. நாளைக்கு உங்க அண்ணன் இத்துனோண்டு தங்கம் கொண்டு வந்தாலும் அதையும் இப்படிதான் செய்வேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? ஏய், என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி அவன் மேல கை வைப்ப? அவ்வளவு திமிராய் போச்சுல உனக்கு. உன்ன விடுறி என்ன? அவளை அடிச்ச எனக்கு உங்களை அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? வயசுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்ன நடக்குதுங்க? ஏய், விடுறி. கொய்ய விடு, வலிக்குது, விடு. என்னாச்சுக்கா? ஐயோ விஜய், பாரு விஜய், இவள என் கையை எப்படி உடைக்கிறான்னு பாரு. நீ வீட்ல இல்லனா எப்படிலாம் அநியாயம் பண்றான்னு பாத்தியா? மல்லி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாரு விஜய், நீ மட்டும் வரலன்னா என் நேரத்துக்கு என் கையை உடைச்சிருப்பாடா. கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. வயசுல பெரியவனு கூட பார்க்காம எப்படி புடிச்சு முறிக்கிருக்கான்னு பாருடா. என் அக்கா மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? இல்லங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. பேசுன இந்த விஷயத்துல பேசாமல இருக்க முடியாதுங்க. போச்சுடா, போச்சு. உன்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு போயிட்டா பாரு. அவ்வளவுதான். இனிமே எங்க கதை அதோ கதிதான். ஆமா மாமா. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க
அப்புறம் பாருங்க, அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.